ஹரியானா அரசியலில் முக்கிய திருப்பமாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலில் அமைந்த இந்தியா கூட்டணி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலிலும் தொடர வேண்டும் என ஆம் ஆத்மியிடம் காங்கிரஸ் விருப்பம் தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஆம் ஆத்மியிடம் பிரிந்து செல்ல விரும்பவில்லை என மாநில தேர்தல் பொறுப்பாளர் தீபக் பாபாரியா தெரிவித்துள்ளார். எனவே சட்டப்பேரவை தேர்தலிலும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து போட்டியிட காங்கிரஸ் முனைப்பு காட்டி வருவதாகவும் இது தொடர்பாக கட்சி ஆலோசனை நடத்தி உரிய முடிவை அறிவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆம் ஆத்மியும் தொகுதி பங்கீட்டில் உரிய இடங்களை கிடைத்தால் கூட்டணிக்கு செல்ல ஆர்வம் காட்டும் என கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணியில் தங்களுக்கு 10 இடங்கள் ஒதுக்க வேண்டும் என ஆம் ஆத்மி வலியுறுத்துகிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பிலிருந்து 7 இடங்கள் வரை தருவதாக சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருதரப்புக்கும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்து கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் ஆளும் பாஜகவுக்கு தேர்தல் களம் கூடுதல் நெருக்கடியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஹரியானா தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி குறித்தும் டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வீட்டில் மூத்த தலைவர்கள் அஜய் மக்கான், மாணிக்கம் தாக்கூர், தீபக் பாபாரியா உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.